தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 5 முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து போட்டால் முட்டையில் போய் சேரவா போகுது, எதுக்கு உப்பெல்லாம் போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? முட்டையில் வந்து நிறைய போரஸ் இருக்குது. போரஸ்னால் நுண்ணிய துளைகள்னு அர்த்தம். அது மூலயமா உப்பு கன்ஃபார்மாக முட்டைக்குள்ளேயே போய் சேரும். அதனால ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். நீங்களே வேணால் பாருங்கள், முட்டையை வேக வச்சு உரிக்கும்போது ஒரு நல்ல முட்டை மணம் வரும். அது உப்பு போட்டால் மட்டுமே வரும். அது இல்லாமல் உப்பு போடுறதுனால இந்த வெள்ளைக்கரு நல்லா ஃபேமாக குக் ஆகும். அதுக்காண்டி தான் நான் அதை சேர்க்குறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வெந்த முட்டையை உடனே பச்சை தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ரொம்ப சூடாக இருக்கும்போது அது சீக்கிரமாக ஆறவும் செய்யும். அதே டயத்தில் நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்ன 10 நிமிஷம் கொடுக்க வேணால் போதும்னு நீங்கள் சொன்னீங்களே, கரெக்ட் பாயில்டு எக், ஹார்ட் பாயில்டு எக் வந்து 10 நிமிஷம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம், இல்லை குழம்பு ஏதாவது முட்டை குழம்பு ஏதாவது வைக்கணுன்னா அப்போது 8லேருந்து 9 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி பண்ண போகிறது முட்டை பெப்பர் ஃப்ரை. ஸோ அதுக்கு நான் 10 நிமிஷம் வேக வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது பெப்பர் ஃப்ரை பார்க்கலாமா? என் அன்பு வணக்கம். இந்த முட்டை பெப்பர் ஃப்ரைக்கு நாம் முதல்ல சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் ஒரு 1/4 தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 4 பூண்டு பல்லியும் நல்லா இடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை இடிச்சிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு நாம் இப்போது ஒரு கொஞ்சோண்டு ஜீரம், ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், லேசாக போட்டு இடிச்சிக்க போகிறோம். உங்ககிட்ட ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி போடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்படி லேசாக இடிச்சிட்டு இப்படி போகும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃப்ளேவர் ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும். அதை அப்படியே போட்டு பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தை நான் இதில் போட்டு இடிச்சிக்கிறேன். இது இடிக்கும் போதே நல்ல ஃப்ளேவர் வருது. இதை போட்டு பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று தவிர அது என்னென்னா, முட்டையை நல்லா பொரித்து எடுக்கணும். அதே பாத்திரத்தில் நம்ம முட்டை பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறோம். எதில் பண்ண போகிறோம்? தோசைக்கல்லில் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்க கடாயில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். நான் ஏன் தோசைக்கல்லில் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அதனால பண்ணுறேன். இது எப்படின்னா, நம்ம நிறைய ரோட் சைடில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில ரோட் சைடில் இருக்க கடைகளில் மட்டும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த கடைக்காகவே போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரியான ஃபீல்னும் ஒரு யூனிக்னஸும் நம்ம வீட்டில் இந்த டிஷ்ஷை இப்படி பண்ணும்போது கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதே ஆயிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச ஜீரகத்தையும் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில் மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டு லேசாக பரட்டினதுக்கு அப்புறமா நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா மிளகு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணிட்டோன்னா அது கசந்துடும். அதனால இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நம்ம ஒரு தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பரான முட்டை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாவது நம்ம சேனலில் வந்து டிஷ்ஷை ஏதாச்சும் ட்ரை பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியும். அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.